ஏ யூடியூப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இட்லி கடை அஃபிஷியல் ட்ரெய்லர். ஆக்சுவலி இந்த ட்ரெய்லரை வேண்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் ரீசெண்டாக ஆடியோ லான்ச் வேறு நடந்துச்சு நினைக்கிறேன். சரி வாங்க ட்ரெய்லர் இட்லி கடை அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்க்கலாம். அண்ட் கைஸ் ட்விட்ச்சில் டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங் வீடியோஸ் ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கேம் ப்ளே பண்ணால் சில்லாக போகும். பிடிச்ச வீடியோஸ் பார்த்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் மீம்ஸ்லாம் பார்த்து சில் பண்ணிட்டு ஸோ ஜாலியாக இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ட்ரெய்லர் பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா மணிக்கணக்கா. சரி தனுஷ் மட்டும் அந்த சின்ன பையன் கேரக்டர் நடித்தா, எக்ஸாம்பிள் வேறு யாராச்சும் வேறு ஏதாவது ஆக்டர் வந்து இந்த சின்ன பையன் கேரக்டர் நடித்தாங்க அப்படின்னா ஓகே, ஒரு பெரிய ஆள் தான் சின்ன பையன் நடிக்கிறதா நமக்கு கிளியராக தெரியும். ஆனால் தனுஷ் அப்படி இல்லை. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சின்ன பையன் கேரக்டர் நடித்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன பையனாகவே இருக்கு. அப்படி உட்காந்து அறுக்க தேவையில்லைல்ல. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு என்ன. அண்ட் அப்பா கேரக்டருக்கு சூப்பர் கேஸ்ட், சூப்பர் சரியான ஒரு கேஸ்ட். வேணாலும் செய்யலாம், ஆனால் கை பக்கம் வரணும்ல, அது மனசுலேருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவேன். ஓ சூட் லுக்கில் பயங்கரமாக இருக்கு அப்படி ஆள். அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். உங்களுக்கு நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்கே போக போகிறான்? இங்கே தான் திரும்பி வர போகிறான், இங்கே தான் திரும்பி வர போகிறான், இங்கே தான் திரும்பி வர போகிறான். கழிக்கங்க. கைஸ் எத்தனை பேர் இந்த மாதிரி மாவு எடுத்துருக்கீங்க? மாவு ஆட்டுறது, மாவு இடிக்கிறது, நைஸில் பண்ணதெல்லாம் இப்போ எங்க? கழிக்கங்க. ஏப்பா முருகா, இந்த பொண்ணு கயல் யாரு? கும்பிட்டு வேலை செய்து ஒக்காளி கொமட்ல குத்துனானா? You're the best. நான் உங்களுக்காக ஒரு பெரிய எம்பையரை கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் சுற்றி அண்ட் அர்ஜுன் விஜய் இல்லைன்னு கேரக்டர் பக்காவாக இருப்பாங்க. எப்படி லுக் அட் முருகன். முருகன் இல்லை கடை பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம். அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். இந்த பாக்ஸிங் எல்லாம் பண்ணுறாங்க. பாக்ஸிங் மேட்சா? அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். ரெண்டாயா எட்டனா பேர் அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காது. அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. ஓ ஆத்தி இட்லி சுடுறதுன்னு அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்தேன். மேட்ச் கட் பார்த்தீங்களா? இதான் மேட்ச் கட். நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. ரிட்டன் தனுஷ், டைரக்டட் பை தனுஷ், ஆக்ட் பை தனுஷ், சிங் பை தனுஷ், எல்லாமே தனுஷ் தான். மியூசிக் மட்டும் போடல. ஓகே, ஒரு இட்லி கடை ஓனரோட ஒரு பையன் வந்து பெரிய ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாப்புல. இந்த கார்பரேட் கம்பெனி பிடிக்காமல் மறுபடியும் இட்லி கடைக்கு வராப்புல வந்து இட்லி கடையை டெவலப் பண்ணும்போது பழைய கார்பரேட் கம்பெனியில் கூட வந்து இது வந்து இவனால நமக்கு நிறைய கம்பெனி லாபம் இருக்குது, ஸோ மறுபடியும் கம்பெனி வாங்க கூப்பிட வராப்புல இவர் போகலை. ஸோ அந்த மாதிரி சென்டிமெண்டலான ஒரு படம். நம்ம கடை அப்பா அந்த மாதிரி சென்டிமெண்டலான ஒரு படம். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி தான், ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான். பட் அதாவது ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணும்போது அது ஆடியன்ஸ்கிட்ட ரொம்ப ரீச் ஆகுது. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா தெரியும். ரீசெண்ட் டேஸில் நிறைய ஹிட்டான படங்கள் எல்லாமே பெரிய பட்ஜெட் படங்கள், இது எல்லாமே குட்டி சின்ன பட்ஜெட் படம். இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்டோரி தான். பக்கம் ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் ஆடியன்ஸுக்கு அது ரீச் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு படம் தான் இது. அக்டோபர் 1 ரிலீஸ். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக
ஹிட்லாம் இல்லை, கண்டிப்பாக ஹிட் படம் தான் இது. அண்ட் கைஸ் மறக்காமல் ட்விட்ச்சில் லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணிடுங்க. நைட்டு 9 to 10 லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், பீஸ்.